கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 நாளாகமம் அதிகாரம் 25 மற்றும் 26 கேள்விகளும் பதில்களும். தங்களுக்கு குமாரர் இல்லாமல் மரித்த ஆரோனின் குமாரர் யார்? நாதாப், அபியூ. உங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்த ஆரோனின் குமாரர் யார்? நாதாப், அபியூ. ஆசாரி ஊழியம் செய்த ஆரோனின் குமாரர் யார்? எலெயாசார், இத்தாமார். தாவீது யாரை கொண்டு எலெயாசாரின் புத்திரரை அவர்கள் செய்ய வேண்டிய முறைமைப்படி வகுத்தான்? சாதோக்கை கொண்டு. தாவீது யாரை கொண்டு இத்தாமாரின் புத்திரரை அவர்கள் செய்ய வேண்டிய முறைமைப்படி வகுத்தான்? அகிமெலேக்கை கொண்டு. யாருடைய புத்திரரில் தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டார்கள்? எலெயாசார். எலெயாசாரின் புத்திரரில் எத்தனை பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கு தலைமையாக வைக்கப்பட்டார்கள்? 16 பேர். இத்தாமாரின் புத்திரரில் எத்தனை பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கு தலைமையாக வைக்கப்பட்டார்கள்? 8 பேர். எலெயாசார் மற்றும் இத்தாமாரின் புத்திரரில் யாரை சீட்டு போட்டு வகுத்தார்கள்? தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாய் இருப்பவர்களை. லேவியரில் சம்பிரதியாய் இருந்தவன் யார்? செமாயா. செமாயாவின் அப்பா பெயர் என்ன? நெதனெயேல். சீட்டு போட்டு வகுக்கப்பட வேண்டியவர்களின் நாமங்களை எழுதியவன் யார்? செமாயா. முதலாவது சீட்டு யாருடைய பேர் வழிக்கு விழுந்தது? யோயாரீபின் பேர் வழிக்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கும் பிரபுக்களாய் இருக்கும்படி சீட்டு போட்டு வகுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? 24 பேர். சுரமண்டலம், தம்புரு, கைத்தாளங்களால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் யார்? ஆசாப், ஏமான், எதுத்தூன். ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை எதற்கென்று பிரித்து வைத்தார்கள்? ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரை ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தவர்கள் யார்? தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும். ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் யார்? ஆசாப். ஆசாப்பின் குமாரரில் எத்தனை பேர் அவனோடு குறித்து வைக்கப்பட்டார்கள்? 4 பேர். ஆசாப்பின் வசத்தில் இருக்க பிரித்து வைக்கப்பட்ட அவன் குமாரரின் பெயர்கள் என்ன? சக்கூர், யோசேப்பு, நெதானியா மற்றும் அஷாரேலா.
கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் யார்? எதுத்தூன். எதுத்தூனின் வசத்தில் சுரமண்டலம் வாசிக்க பிரித்து வைக்கப்பட்டவர்கள் யார்? எதுத்தூனின் குமாரர். கொம்பை தொனிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டியுள்ள புருஷன் யார்? ஏமான். ஏமானின் வசத்தில் இருக்கும்படி பிரித்து வைக்கப்பட்டவர்கள் யார்? ஏமானின் குமாரர். ஏமானின் குமாரர் எத்தனை பேர்? 14 பேர். ஏமானுக்கு எத்தனை குமாரத்திகள் இருந்தார்கள்? 3. கர்த்தரை பாடும் பாட்டுக்களை கற்றுக்கொண்டு நிபுணரானவர்கள் எத்தனை பேர்? 288 பேர். கர்த்தரை பாடும் பாட்டை கற்றுக்கொண்டு நிபுணர்களானவர்கள் சரிசமானமாய் எதற்காக சீட்டு போட்டு கொண்டார்கள்? முறை வரிசைக்காக. கர்த்தரை பாடும் பாட்டை கற்றுக்கொண்டவர்கள் எத்தனை சீட்டு போட்டார்கள்? 24. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.